மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், என்னுடைய சக மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இங்கு நாட்டின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாட கூடியிருக்கின்றோம். நம்முடைய பாரத தேசத்தின் வரலாற்றில் இது முக்கியமான நாள். இந்த தருணத்தில் உங்கள் முன்பாக உரையாற்றுவதை பெருமிதமாக கருதுகிறேன். முதலில் நாம் அனைவருமே சுதந்திர போராட்டத்திற்கு தியாகிகளை நினைவு கூற கட்டுப்பட்டிருக்கின்றோம். நாட்டின் சுதந்திரத்திற்காக மன உறுதியையும் அர்ப்பணிப்பும் இந்த பாரத தேசத்தை வலிமையான நாடாக மாற்றியுள்ளது. குடியரசு தினம் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, நம் நாட்டை வலிமையான நாடாக மாற்றிய கொள்கைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவமானது பன்முகத்தன்மை கொண்ட மக்களின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறப்புக்குரிய நாளில் நாட்டின் கொள்கைகளை எப்போது பின்பற்றுவோம் என உறுதியேற்போம். அனைவரும் ஒற்றுமையாய் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து பணி செய்து நாட்டின் நன்மைக்காக பாடுபடுவோம் என சத்தியம் செய்வோம். எதிர்கால தலைவர்களாக இந்தியாவை மேலும் வளர்ச்சியடைந்த வலிமையான நாடாக மாற்றிட பங்காற்றுவது நம்முடைய கடமை. நம்முடைய நாடு பலமான கலாச்சாரத்தையும் திறமையான மக்களையும் கொண்டுள்ளது. நாம் அனைவரும் ஒன்றாக உழைத்தால் இந்தியாவை பல்வேறு துறைகளில் முதன்மையான நாடாக மாற்றிடலாம். மாணவர்களாகிய நாம் படிப்பில் முழு கவனம் செலுத்தி நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் வளர செய்திட வேண்டும். சமூகத்திற்கு தேவையான பங்களிப்பை அளிக்க வேண்டும். வளமான பாரதத்தை உருவாக்கிட அனைவரும் பாடுபடுவோம் என உறுதியேற்று நாட்டின் 76வது குடியரசு தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.